ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூவின் 7 நிலைகள். பூவின் 7 நிலைகள். அது டிஎன்பிஎஸ்சிக்கு கொஷின்ஸாக வரக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழின் சிறப்பாகும். அதுபோல் அதற்கு சான்றாக பூவின் 7 நிலைகளை நாம் இங்கே பார்க்க போகிறோம். பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் உண்டு தமிழில். தமிழில் தனித்தனி பெயர்கள் எதற்கு இருக்கா? பூவின் 7 நிலைகளுக்கு. அவை யாவை என்று பார்ப்போம். பூவின் 7 நிலை. முதலில் பூவு எந்த நிலையை சார்ந்ததாக இருக்குமா? அரும்புன்னு சொல்லுவாங்க, அதை அரும்பு. 2வது மொட்டு, 3வது முகை, 4வது மலர், 5வது அலர், 6வது வீ, 7வது செம்மல். இது மட்டும் இல்லாமல் பூவின் 5வது நிலையை கூறுக அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? அலர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ இது 7ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம். பூவின் 3வது நிலைனா முகை, பூவின் 6வது நிலை வி. அது மாதிரி ஒவ்வொரு நிலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கோடிட்ட இடங்களில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.